ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா. பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. ஆறுபடை வீடு கொண்ட என் ஐயனுக்கு அரோகரா முருகா. கந்த சஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, 21 நாள் விரதம் இருக்கவங்க இருக்காங்க, 7 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கவங்க இருக்காங்க. நானும் எப்பயுமே வருஷம் 7 நாள் இருப்பேன். ஒரு சில வருஷங்கள் 21 நாளும் இருந்திருக்கேன். ஆனா இந்த வருஷம் என்னால 7 நாளும் இருக்க முடியல, 21 நாளும் இருக்க முடியல அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் பழனியாண்டவர் எனக்கு கொடுத்திருக்க வேலைய சால சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆனந்தம் ரொம்பவே மனசுல நிறைஞ்சிருக்குங்க. அப்படி என்ன வேலை பழனியாண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, எப்பயும் போல நம்ம வெட்டிவேர் மாலைகள் வெவ்வேறு விதமான ஊர்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான சுவாமி சிலைகளுக்கும் சுவாமி போட்டோஸ்க்கு கூடவே நிலவாசலுக்குலாம் நம்ம மாலை கட்டி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஆனா நமக்கு திருப்பதியில இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கு மாலை கட்டி கொடுக்குற பாக்கியத்தை எல்லாமலையின் அப்பன் பழனியாண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் தொப்ப மாலை, கனமான மாலை, பெரிய மாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு டயா மட்டுமே 2 feet இருக்கக்கூடிய மாலை, ஹைட் 5 feet இருக்கக்கூடிய மாலை, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மாலை ரெடி பண்ணிருக்கோங்க. இதே மாதிரி மாலை, இந்த மாலை கிடையாது, இதே மாதிரி மாலை நம்ம திருப்பதி ஏழுமலையானுக்காக கட்டி கொடுக்க போறோம். இந்த மாலையோட டயா, அதாவது இந்த மாலையோட சுற்றளவு மட்டுமே அரவுண்ட் இந்த மாலை 2 feet வருங்க. இந்த அளவுக்கு கனம் இருக்கக்கூடிய மாலையும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாலையும் திருப்பதி ஏழுமலையானுக்காக நம்ம பழனியாண்டவர் நம்ம பழனியிலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு கட்டி கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை என் மூலியமா கொடுத்திருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழனியாண்டவருக்கு மிகப்பெரிய நன்றி, ஏழுமலையானுக்கு மிகப்பெரிய நன்றி. நமக்கு ஆர்டர் கொடுத்த நம்ம கஸ்டமருக்கும் இந்த வீடியோ மூலியமா மிகப்பெரிய நன்றி சொல்லிடுறேங்க. இந்த பாக்கியத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாலைக்காக தாங்க இதே மாதிரி இந்த மாலை மாதிரியே பெரிய பிரம்மாண்டமான மாலை திருப்பதி ஏழுமலையானுக்காக கட்ட போறோம். அந்த கட்டக்கூடிய மாலைகளுக்காக தான் நானும் சரி, நம்ம டீம் மெம்பர்ஸும் சரி, எல்லாருமே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் என்னால இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதம் திருவிழாண்டா சொல்லணும். ஜேன்னு இருக்குங்க பழனியே. நம்ம திராவினங்குடி கோயிலும் சரி, பழனிமலை அடிவாரமும் சரி, எங்கிட்டு திரும்பினாலும் ஜேன்னு இருக்கு. ரொம்பவே நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மாதிரியான வேலை பழனியாண்டவர் கொடுத்தனால கூடவே நிலவாசலுக்கு, சுவாமி சிலைக்கு, சுவாமி போட்டோஸ்க்கு வெட்டிவேர் மாலைகள் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருந்தனால என்னால விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது. அதனால நான் இத்தனை நாள் விரதம் இருக்கல. ஆனால் நாளைக்கு, நாளை மறுநாள், இந்த 2 நாளுமே கண்டிப்பா நான் விரதம் இருக்க போறேங்க. எப்படிப்பட்ட விரதம் நான் இருக்க போறேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் கிடையாதுங்க, 2 நாள் கூட கண்டிப்பா விரதம் இருக்கலாங்க. என்ன மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான வேலைகள்ல இல்ல உடல்நிலை